ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் கோச்சுக்காதீங்க, ஏன்னா 12th 10th இருக்கனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. காமர்ஸ் குரூப்பில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நான் நேற்று தான் மெசேஜ் பார்த்தேன், அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் காமர்ஸ் குரூப்புக்கு பேசுகிறேன். தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. நான் நீங்கள் நல்லா படிக்கணும், நம்ம சேனலை பார்த்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் போடுறோம். ஒவ்வொன்றுமே உங்களுக்காக தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. அதுக்கப்புறம் நான் பிச்சை தான் எடுக்கணும், புரிஞ்சுதுங்களா? ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ அதனால் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அடுத்து வர 12th ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். நீங்கள்னா நான் இல்லை. அண்ட் லைக் பண்ணுங்கள். பயோபாட்னி சாப்டர் 1 6 7 2 கொஸ்டின் மொனேரா அந்த இது 5 கிங்டம் லிச்சனு கிராம் ஸ்டேடிங் ப்ரொசீஜர் கிராம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த டிஃப்ரென்ஸ் 5 மார்க்கில் இருப்போம். 5 மார்க் தனியாக எழுதியிருக்கேன், 2 மார்க் 3 மார்க் மேலே போட்டிருப்பேன். சாப்டர் 2 ஃபஸ்ட்டு பயோபாட்னி என்ன சொல்லிடுறேன், ஈஸி தான். 5 6 8 7 ஜிம்னோஸ்போம் ஆங்கியோஸ்போம் 5 மார்க். சாப்டர் 3ல் புக் பேக்கில் 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 4ல் 6th 1 அவ்வளோதான். 5 மார்க்கில் ப்ளசன்டேஷன் டிஃப்ரென்ஸு ஃப்ளஷி ஃப்ரூட்டு எஸ்டிவேஷன் இதில் எதுவுமே விடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சாப்டர் 4லலாம் 5 மார்க் அடிக்கடி கேட்பாங்க. சாப்டர் 1 4லலாம். சாப்டர் 5ல் 3 மார்க்குன்னு சொல்லிட்டு யூஸ் ஆஃப் ஹெர்பேரியம் டாக்ஸினமி அண்ட் சிஸ்டமேட்டிக் புக் பேக்கில் இது. 5 மார்க்கில் தத்துரா மெட்டல் புக் பேக் நம்பர் இங்கே இருக்குது. அலிம்சிப்பா எக்கனாமிக் இம்ப்ளஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபெபினிஷியே கிளட்டோரியா டெர்னிட்டியா இதுலேருந்து 5 மார்க் பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனி 5 அண்ட் ஃப்ளோரல் ஃபார்ம்னா ஃப்ளோரல் டயக்ராம் இதுதான் தத்துரா மெட்டல் அலிம்சிப்பா கிளட்டோரியா. இது 5 பாயிண்ட் ஈஸியான கொஸ்டின் தான். சாப்டர் 6ல் புக் பேக்கில் இது தான். ஸோ 5 மார்க்கில் 8 9 அந்த பிளான்ட் செல் அனிமல் செல் அந்த கொஸ்டின். அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் செல் வால் 3 மார்க்கில் கேட்கலாம். குரோமோசோமோட டயக்ராம் கேட்கலாம். நான் இங்கே எழுதலை. லேம்ப்ரஸ் குரோமோசோம் பாலிட்டின் குரோமோசோமோட டயக்ராம் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சாப்டர் 7 10th 13 2 மார்க் 3 மார்க். 5 மார்க் மிட்டாசிஸ் மியசிஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிட்டாசிஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியசிஸ் தனித்தனியாகவும் கேட்கலாம். அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் படிச்சுட்டு சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ்லேருந்தே எழுதலாம் 5 பாயிண்ட். அடுத்து 8th லெசனில் 3 தான் இருக்குது, அது படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. சாப்டர் 9 2 கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க். 5 மார்க்கில் டைகோட் மோனோகோட் டைகோஸ்டம் மோனோகோஸ்டம் 5 பாயிண்ட். சாப்டர் 10ல் 10th கொஸ்டின் மட்டும்தான். சாப்டர் 11ல் 8 9 கெகனம் ஸ்போட்டோமீட்டர் கேடஸ் ஆஃப் டெஃப்யூஷன் இது ரெண்டுமே 5 மார்க்கு 8 9. சாப்டர் 12ல் நைட்ரஜன் சைக்கிள் 5 மார்க்கு இது ரெண்டும் 2 மார்க் 3 மார்க். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கொடுக்கல. 13 14 15 மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஏன்னா இதில் புக்கிங் தான் ஜாஸ்தி. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் 3 மார்க்கில் கேட்கலாம். குளோரோபிளாஸ்ட் டயக்ராம் கேட்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு இந்த டேபிள் எல்லாமே இந்த டேபிள்லாம் படிச்சிருங்க. அந்த சைக்கிள் கேல்வின் சைக்கிள் டேரக்ட் 5 மார்க். அந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் வரைஞ்சால் போதும், அந்த ஃபிகர் மட்டும். ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், வரைஞ்சு பார்க்கணும். மீது எல்லா டிஃபரன்ஸ்லையும் 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. எது வேணாலும் 5 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க்கில் கேட்டால் 5 பாயிண்ட் வேணும், அதனால் 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. 3 பாயிண்ட்டுங்கிறது 3 மார்க் கேட்டால் எழுது. இதுவும் டிஃப்ரென்ஸ் தான். சாப்டர் 14 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. 2 சைக்கிள் இருக்குது, கர்வ் சைக்கிள் கிளைகோலிசிஸ் போட்டு பாரு. இது 2 இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்துரு. அண்டு பென்டாஸ் பாஸ்பேட் பார்த்து 5 மார்க்லையும் கேட்கலாம். அப்போ சிக்னிஃபிகன்ஸ் 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. புக் பேக்கில் 7th 6th. சாப்டர் 15ல் 7 8 9 ஈஸி தான், 3மே 5 மார்க்கு. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின் ஜிப்ரலின்ஸ் எத்திலின் அபிபிஸ்கஸ் ஆசிட் எது வேணாலும் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் கேட்கலாம். வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியல் விளைவுகள்னு சொல்லிட்டு ஆக்சின் கிப்ரலின் இந்த சைட்டோகைன் புக் பேக்கு. ஸோ இதில் 5 மார்க்கும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கம்மி பண்ணியிருக்கேன். பயோசாலஜியில் நிறையா இருக்கிறனால நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இங்கே இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க சாப்டர்ஸில் எதையுமே விடாது. இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க சாப்டர்ஸில் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும்னு அர்த்தம். ஓகே, அப்போ சாப்டர் 1 ஈஸி, அந்த 11th 1 ஈஸி. சாப்டர் 2ல் காட்டேஜ் நான் காட்டேஜ் 5 மார்க்கு. அண்ட் ரவுண்ட் பண்ணால் 5 மார்க்கு. ஜுவாலஜியில் நான் எழுதலை, அப்போ நம்பர் போட்டிருப்பேன் புக் பேக் நம்பர், அப்போ ரவுண்ட் பண்ணால் அது 5 மார்க் 5 மார்க். இதெல்லாம் செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட், தேர்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட், 4th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே வரும், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் எக்கனாமிக் இம்ப்ளஸ் ஆஃப் ஃப்ராகு பொருளாதார முக்கியத்துவம் தவளையின் இந்த 4 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோ. சாப்டர் 4ல் 5th சாப்டரில் பார்த்தீங்கன்னா 21 கொஸ்டின் 17 18 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, வேணால் பார்த்துக்கோங்க. சாப்டர் 16 இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் சாப்டர் 6ல் பார்த்துக்க. அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸும் ஓனாகவே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சாப்டர் 12 ஈஸி, அதில் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு சாப்டர் 12 அதுலேயும் ஒரு 5 மார்க் வரும், 2 மார்க் வரும், 3 மார்க் வரும், ஏதாவது 2 வரும். சாப்டர் 7 ஈஸி தான், இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு போட்டிருக்கேன், முடிஞ்சால் படிச்சுங்க. சாப்டர் 8 இம்பார்ட்டன்ட் எல்எஸ் ஆஃப் கிட்னி நெஃப்ரான் அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 9 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே 5 மார்க்கில் 35th கேட்குறாங்க. சாப்டர் 10 இம்பார்ட்டன்ட் தான். நான் இம்பார்ட்டன்ட் ஏரியாவில் ஏன் போடலன்னா சரி அதிகமாக இருக்குன்னு 5 மார்க் 3மே இம்பார்ட்டன்ட் தான்.
சரியில்லை, ஆல்ரெடி 11 12 போட்டிருக்கேன்ல, அதனால் போடல. முடிஞ்சால் படிச்சுருங்க. சாப்டர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மீதி எல்லாமே சிம்டம்ஸு ஃபங்க்ஷன்ஸ் தான் அதிகம். இதுலேருந்து என்ன வேணாலும் கேட்கலாம். அண்ட் சாப்டர் 12 ரவுண்ட் பண்ணது எல்லாமே 5 மார்க். எக்கனாமிக் கம்படன்ஸ்னால் 5 மார்க் 5 பாயிண்ட் எழுது, அட்வான்டேஜ்னால் 5 பாயிண்ட் எழுது, ஆர்டிஃபிஷியல் இன்சுமினேஷன் அட்வான்டேஜ்னா 5 பாயிண்ட் எழுது, எதாவது 5 பாயிண்ட் எழுது. பாம்பி மாரிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரேட்டிவ் ஃபிஷஸ் பற்றி எழுதுனா கேட்டால் எழுதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் கொஸ்டின் மோஃபெட்டா, அது அந்த கொஸ்டின் வந்து பார்த்தா 5 பாயிண்ட் எழுதிருங்க. ஸோ எல்லாமே முக்கியமானதை இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த 12th சாப்டர் ரொம்ப முக்கியம், விட்டுறவே கூடாது. சரியா? என்ன கேட்டால் 10th சாப்டர் முக்கியம்தான். டயக்ராம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஜுவாலஜியில் ஹார்ட்டு, ஐ டயக்ராமு, அதுக்கப்புறம் தைராய்ட் கிளாண்டு, கிட்னி, நெஃப்ரான், இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் கொஸ்டின்லேயே கொடுத்ததுனால டயக்ராம் தனியாக எழுதலை. ஐ மட்டும் கொடுக்கல, ஐ டயக்ராம் தனியாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாட்னியில் டயக்ராம் புக் பேக்கில் இருக்கிறதா வரும், அது நான் கொடுத்துருக்குறேன். இந்த பிளான்ட் ரூட்டு, அதுக்கப்புறம் பிளான்ட் செல்லோட டயக்ராமு அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ போதுமானது. ஏன்னா இன்னும் 1.5 நாள் தான் இருக்குது, அதனால தான் இது போதுமானது. இதே அதிகம். ஓகேவா? இதை படிச்சினாலே 60-65 மார்க் எடுத்துலாம். 70க்கு நல்லபடியாக படிங்க. புக் பேக் 1 மார்க் படிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா 5 மார்க்ஸாவது ஒழுக்கமாக படி. 5 மார்க்ஸ் நிறையா இருக்குன்னு பார்க்கறது எல்லாமே ஈஸியான 5 மார்க்ஸ் தான். 2 மார்க் செலக்டிவ் லெசன் படிக்கணும்னா ஜுவாலஜியில் நான் சொல்லிட்டேன். பாட்னியில் செலக்டிவ் லெசன் படிக்கணும்னா நீ வந்து என்ன கேட்டிங்கன்னா 15 சாப்டர் இருக்குது ஜுவாலஜியில், பாட்னியில். அப்போ பாட்னியில் என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் ஈஸி, செகண்ட் சாப்டர் ஈஸி, அது படிச்சிரு. 4th சாப்டர் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? அப்புறம் 5th நான் சொல்கிறேன் 2 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட். 5th சாப்டர் இம்பார்ட்டன்ட் தான். 6th சாப்டர் இம்பார்ட்டன்ட், 7th சாப்டர் ஈஸி, 8th சாப்டர் ஈஸி, 9th சாப்டர் ஈஸி. ஏன்னா டைகோட் மோனோகோட்டெல்லாம் படிச்சிருவேன். ஓகே தானே? 10th சாப்டரில் ஒன்று தான் இருக்குது, அது ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான். 11th சாப்டர்லேயே 2 கொஸ்டின், 12th சாப்டர்லேயே 2 கொஸ்டின் தான். 12th சாப்டர்னா விட்டுக்கோ, பட் 11th சாப்டர் விடாத. 13, 14 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீ படிச்சிரு. 15th உனக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் நினச்சா படிச்சிடலாம், நான் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். நீ பாரு. ஓகேவா? ஏன்னா 2 மார்க் கம்மியாக தான் கொடுத்துருக்கு, புக்கின் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம வந்து எதுவுமே விடாமல் படிக்கணும், இல்லை மாட்டிக்குவீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆதரவுலாம் நான் தேங்க்யூ.